I'm Ajeeth. இன்னைக்கு நம்ம idioms-னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி ஒர்க் ஸ்பேஸில் எப்படி மோர் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கலாம்னு பார்க்கலாம். idioms இது வந்து ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். என்னென்னா அந்த வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதோட லிட்ரல் மீனிங்க்கும் அதோட ஆக்சுவல் மீனிங்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழில் வடை போச்சேன்னு சொன்னால் அது நிஜமாவே வடையை பற்றி இல்லை. அதே மாதிரி தான் இடியம்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இடியம்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக். அதே ஒரு இடியம் தான், விச் மீன்ஸ் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வெல்கம் டு Capshine. இது ஒரு ரெவல்யூஷனரி லேர்ன் இட் டுகெதர் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி ப்ரோக்ராம். இது வெளியே உங்களுக்கு 6 மாசத்துலேயே ஒரு பிராண்ட் நியூ யூ ஆயிருவீங்க. Capshineோட லேர்னிங் ப்ரோக்ராம் ஈஸி, குவிக், ஃபன், அஃபோர்டபுள் அண்ட் எஃபெக்டிவ். வாங்க இன்னைக்கோட கான்செப்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் idiomatic எக்ஸ்பிரஷன் ஒர்க்குக்காக get something off the ground. இதுக்கு மீனிங் என்ன? டு லான்ச் சம்திங். ஏதாவது ஒன்றில் எஃபர்ட் போட்டு லான்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், the project manager worked all night to get the new program off the ground. அப்படின்னா நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சு அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, லான்ச் பண்ணிட்டாரு. டு ஸ்டார்ட் சம்திங் ஆஃப் த கிரவுண்ட். செகண்ட், கீப் சம்ஒன் இன் த லூப். கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா, யாராவது அப்டேட் பண்ணிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜர் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு, இந்த நியூ இன்டர்ன்ஸ்லாம் ஹையர் பண்ணியிருக்கோம், கீப் மீ இன் த லூப் அபவுட் தேர் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா அவர் டிரெக்டாக அப்சர்வ் பண்ண மாட்டாரு, ஏன்னா நீங்க போய் அவங்கள அப்டேட் பண்ணணும். இந்த இன்டர்ன்ஸ் என்ன பண்றாங்க, எப்படி வேலை செய்யறாங்கன்னு. ஸோ டு கீப் சம்ஒன் அப்டேட்டட், யாராவது அப்டேட் பண்றது கான்ஸ்டன்ட்லி அபவுட் சம்திங் இஸ் டு கீப் தெம் இன் த லூப். தேர்ட், அண்டர் த வெதர். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு காஃப், கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்கு, உடம்பு முடியல. அப்படின்னா Teams or Google Meets, whatever you're using, earlier you can send your manager, sir, I am feeling under the weather, I cannot attend the meeting today. Under the weather, உடம்பு முடியல. Let's circle back on this. Great point, Ravi. Let's circle back to this after the meeting. So suppose Ravi ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு மீட்டிங்ல. ஏன்னா இந்த மீட்டிங்க்கும் இதுக்கும் அவ்வளோ சம்பந்தம் இல்லை. ஸோ மேனேஜர் சொல்றாரு, லெட்ஸ் சர்க்கிள் பேக் ஆஃப்டர் த மீட்டிங். இந்த ஐட்டமுக்கு, இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு நம்ம திரும்பி வரலாம் லேட்டர். தட் இஸ் வாட் சர்க்கிள் பேக் மீன்ஸ். லெட்ஸ் சர்க்கிள் பேக். அ நோ பிரெய்னர். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் ஷோரூமுக்கு போறீங்க, அங்கே உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபோன் நீங்கள் ரொம்ப மாசமா பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஃபோனை, அது 80% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. நோ பிரெய்னர். இதை நீங்க யோசிக்கவே தேவையில்லை, நிச்சயமா நீங்க அப்பவே வாங்கிடுவீங்க. இதுக்கு மீனிங் தான் நோ பிரெய்னர். ஒரு டெசிஷன், அதுக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்லை, இது ஆப்வியஸ்லி கரெக்ட் டெசிஷன், ரெண்டாவது தாட்டே தேவையில்லை. அ நோ பிரெய்னர். ஸ்பீக்கிங் அபவுட் நோ பிரெய்னர்ஸ், Capshineோட ரெவல்யூஷனரி லேர்ன் டுகெதர் மாடல்ல உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, learning and practice opportunities கிடைக்குது as a group, because speaking is a group activity. Monthly fluency reports, personalized feedback from your coach, and daily micro learning. இதுவரையில நீங்க daily ஒரு new item கத்துப்பீங்க இங்கிலீஷ்ல, and weekly classes where உங்க foundations are built. All of this we are giving to you for 30 days free as part of our membership. This is a no-brainer. Coming back to our idioms. Don't have the bandwidth. உங்களுக்கு மைண்ட் ஸ்பேஸே இல்லை. சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, மேனேஜர் இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. You can tell him, I'm sorry, I can't do this, I don't have the bandwidth. மைண்ட் ஸ்பேஸ் இல்லை, இதுக்கு மேலே என்னால் திங்க் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. I don't have the bandwidth. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, I have too much on my plate. நிறைய வேலை ஆல்ரெடி இருக்குது, இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, I have too much on my plate. More or less same meaning. Block out time. Let's say உங்களுக்கு டெய்லி நிறைய மீட்டிங்ஸ் வருது, ஒரு கணக்கே இல்லாமல் மீட்டிங்ஸ் இருக்கு, அண்ட் உங்களால் டைம் செக்ரிகேட் பண்ண முடியல for your actual work. Then you can block out time.
to either, let's say, exercise, meditate, or spend time உங்க particular projectல work பண்றதுக்கு. So block out time பண்ணீங்கன்னா, if you block out time, it means that you're not going to take any meetings. உங்களை disturb பண்றதுக்கு நீங்க do not disturb போட்டீங்க. You've blocked out time. Back to square one. So நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, ஒரு டீம் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கு, நிறைய பண்ணியிருக்காங்க, பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ப்ராக்ரெஸே ஆகலை. தென் நீங்கள் ஆல் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. when you start all over and go back to the beginning, you're back to square one. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திருப்பி வந்துட்டீங்க. ஸோ எஃபர்ட் எடுத்ததெல்லாம் எங்கேயும் போகல. back to square one. We've discussed this project for 6 months now and we're back to square one. ஸோ ஒரு ப்ராக்ரஸும் நடக்கல 6 monthsக்கு, திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்கே வந்திருக்கோம். raise the bar. raise the barனா ஒரு நியூ லெவலுக்கு யாரோ ஒரு ஒர்க் இல்லைனா ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. his new presentation was so great, he's raised the bar for what is acceptable in presentations. ஸோ அவர் ப்ரெசன்டேஷன் செம்மையாக இருந்தது, அவங்கள பார்த்து மிச்சவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் வந்து ப்ரெசன்டேஷன் அந்த லெவலில் தான் இருக்கணும், ஒரு நியூ லெவல் செட் பண்ணியிருக்கார். raise the bar. and finally, call it a day. call it a day-னா நான் வேலையை முடிச்சிட்டேன், அவ்வளோதான், நான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், இப்போ my day is over. call it a day. That's what it means. So you could say, hi sir, or talk to your manager, hi boss, I am not going to be working on this anymore, I'm going to call it a day. Great. I hope நீங்க இந்த words and in the phrases workspaceல யூஸ் பண்ணுவீங்க and you will sound more fluent as a result. வீடியோ பிடிச்சிருந்தா like and subscribe, and don't forget to check out capshine.com and download the app. இது வெளியே உங்களுக்கு 30-day free trial கிடைக்குது with all the features unlocked. Thank you.